மாத்தையா இருந்தாங்க. 3வதாக பொட்டு அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தான் தேசிய தலைவர் விரும்பியது மாதிரி உலகளாவிய அளவில் அந்த துறை வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, திடீர்னு வந்து ராவை கூப்பிடுறாரு. கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய வாகனத்தில் அழைச்சிக்கிட்டு, ராவு ஏன்னு கேட்கல, வர்றார். வாகனத்தில் ஏறி உட்காரார். பயந்துக்கிட்டே எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியலன்னு வாகனம் பயணப்பட்டு போய்கிட்டே இருக்கு. 2 நாள் எல்லா முகாமுக்கும் போய்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு முகாமாக போகிறாரு. வாகனத்திலேயே கொஞ்சம் இளைப்பாடுறாரு. வாகனத்து ஓட்டி கொண்டிருக்கும் போதே லேசாக தூக்கம் வருதுன்னா தூங்குறாரு. வாகன பயணமே 2 நாள் முழுமையாக இருக்குது. இவருக்கு ஒன்றும் புரியல. ஒவ்வொரு முகாம் கூட்டு போகிறார், காட்டுறார், செய்கிறாருன்னு. 3ஆம் நாள் இன்னும் கடைசியாக முகாமுக்கு கூட்டு போகும்போது என்ன சொல்கிறாரு, யாரும் இப்படி இருக்க மாட்டாங்க, இப்படி சொல்ல மாட்டாங்களே, சக தோழரும்பாங்க, இல்லை நமக்கு தெரிந்தவரும்பாங்க, நண்பரும்பாங்க, உறவு சொல்ல மாட்டாங்கள்ல. புலிகள் அமைப்பு இயக்கம் என்று பெயர் இருப்பதற்கான மிக முக்கிய காரணம் இந்த உறவு முறை சொல்லி அழைக்கிறது தான். தலைவரை எப்படி அண்ணன்னு சமூகம் சொல்லி கொண்டிருந்ததோ, இவர் அதற்கு பிறகு அந்த கடல் பரப்பில் இறங்கி வேகமாக போனால் அலையில் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு போகிறாங்கன்னு அங்கே பல குச்சிகள் எல்லாம் ஊனி அதில் கயிறு கட்டி அந்த கயிறை பிடித்து கொண்டே நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி பல கிலோமீட்டர் தூரத்தில் கடிதங்கள் அஞ்சல் இவங்க குத்தி வச்சிருக்காங்க அனுப்புவதற்கு. பல கடிதங்கள் மூட்டையாக இருக்குது. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு விநாயகம் அவர்கள், இவரை பொட்டவர்களை பார்த்து சொல்லும்போது சொல்கிறாரு, அவ்வளவு கடிதத்தெல்லாம் நம்ம அஞ்சல் ஒட்டி அனுப்பணும்னா மிகப்பெரிய பொருள் செலவாகும். அதனால் நம்ம அவ்வளோ செலவிட்டு நம்ம இது பண்ணோம்னா இந்த கடிதங்களை வந்து கொளுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த சொன்ன உடனே அம்மான் அவர்களுக்கு மிகப்பெரிய கோபம் வருது. தன்னோட குழந்தைகள் தொடர்பாக அவர் எடுத்த அந்த முடிவு இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஆனால் கொஞ்சம் 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 நமக்கு ரொம்ப சங்கடத்தை உருவாக்கக்கூடியது தான். அதுவும் இறுதி அது அவர் என்னென்னா தன்னுடைய 2 புதல்வர்களையும், மூத்த மகனையும் அடுத்த மகனையும், மூத்த மகனை அங்கே கொண்டு போய் சேர்க்கிறார். அதே போல் அடுத்த மகனும் களத்தில் தான் இருக்கார். 3வது சின்ன பையன் பாலகன். அதை அந்த படிக்கும்போது உண்மையிலே கொஞ்சம் நெருடலாக ரொம்ப கண் கலங்கக்கூடிய செய்தியாக தான் இருக்குது. ஒரு 3 வயது. ஆனால் அவங்க ஒரு சராசரி புலித்தோளுடைய இணையர் மாதிரியான தங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு காட்டிலையும் மேட்டிலையும் அப்படி வாழக்கூடிய வாழ்க்கையை யாரும் விரும்பி ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க காதல் திருமணம் தான் செஞ்சுக்கிறாங்க. அவர் யாருன்னு தெரிஞ்சு தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி தான் குழந்தைகளோடு வளர்க்குறாங்க. அது உண்மையிலேயே வந்து பொட்டை எவ்வளவு நாம் உயர்த்தி அவர்களை பிடிக்கிறோமோ அதை கடந்து அதை விட இன்னும் அதிகமாக பேச வேண்டியது அம்மா வச்சலா அவர்கள் தான். உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தடத்தில் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பெரியாரிய செயல்பாட்டாளர் திரு தமிழ் சாக்ரட்டிஸ் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்கள். சாந்தி நேசக்கரம் அவங்க எழுதின அறிவரன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நான் முதலாவதாக நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிற ஒரு கேள்வி, அறிவரன் அப்படின்னா அதோட பொருள் என்ன? சாந்தி நேசகரம் இந்த புத்தகத்தில் அந்த அறிவரன் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்படுத்தியிருக்காங்க? இயல்பாக தமிழில் அறிவரன்னா அறிவை ரொம்ப செலவிடுறவர்னு அர்த்தம். அறிவை ரொம்ப திறமையான எங்கெல்லாம் செலவிட முடியுமோ அந்த அறிவை செலவிடுறது. அதில் வந்து புலனாய்வுத்துறை என்பது நிச்சயமாக அறிவு சார்ந்ததில் ரொம்ப நுட்பமான விடயங்களை கூட பார்க்க வேண்டிய துறை. அந்த துறையில் அவர் எவ்வளவு சிறப்பாக செயலாற்றினார் என்பதற்கான அந்த தரவுகள் இருக்குல்ல. அதனால தான் அவர் ஒவ்வொரு திட்டமிடலையும் அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தன்மையும், குறிப்பாக சொல்லணும்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு கடல் வழியாக பயணம் போகும்போது அதிக நீர் அவங்க வந்து அறிவரன் அப்படிங்கிறத வந்து பொட்டமானதான் அறிவரன் அந்த தன்மை எப்படி இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அதனுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, அது அவர் வந்து ரொம்ப நுண் அறிவோட திட்டமிடலை ரொம்ப செய்கிறாரு எல்லா காலகட்டங்களும். ஏன்னா தேசிய தலைவர் அவர்கள் பிரபாகரன் அந்த இயக்கம் ஆரம்பித்த பிறகு உளவுத்துறை என்பது ஒரு பேரளவில் தான் இருந்தது. சங்கர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் முதல் புலி. அதன் பிறகு மாத்தையா இருந்தாங்க. 3வதாக பொட்டு அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தான் தேசிய தலைவர் விரும்பியது மாதிரி உலகளாவிய அளவில் அந்த துறை வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. அதனால தான் அந்த அறிவை அதிகமாக செலவிட்டவர் என்பதற்காக அவர் அறிவரன் அந்த நோக்கத்தோடு தான் அவங்களும் புத்தகத்தில் பல இடங்களில் அந்த நுட்பங்களை பதிவு செய்திருக்காங்க. கண்டிப்பாக, நிச்சயமாக. இப்போ பொட்டம்மான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு நபர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த புத்தகத்தை கடந்து பொட்டம்மானோட ஆளுமையை வந்து நீங்கள் வியந்து பார்த்த தருணம்னு ஒன்று இருக்கும்ல, அதை பற்றி சொல்லுங்கள். ஆளுமை என்பது வெறும் போர்க்களங்களில் நிற்பது மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையும் எது ஆளுமையாக இருக்குன்னா ஒரு சக மனிதனை நேசிப்பது மிகப்பெரிய ஆளுமை. அவன் எதிரியாக இருந்தாலும் அவனை நேசிப்பது மிகப்பெரிய ஆளுமை.
அந்த ஆளுமையை வந்து பல இடங்கள்ல இந்த புத்தகங்கள்ல அவர் வாழ்க்கையில இருக்கிற சில சம்பவங்கள், இன்னும் சொல்லப்போனால் அவங்க புத்தகத்தில் சாந்தி அவர்கள் சொல்றதே என்னன்னா, பெரிய கடல் அளவு உள்ள செய்திகளை நான் ஒரு முன்னோட்டமாக சொல்றேன் என்று தான் சொல்றாங்க. அப்படி பார்த்தா ரொம்ப சிறந்த செய்திகள் அவருடைய ஆளுமைகளில் பல இருக்கு. ஒரு தோழர், ஏற்கனவே அவர் சென்னையில் அவர் இருந்தபோது ரொம்ப நெருக்கமாக இருந்த தோழர் ராவுன்னு ஒரு புலித்தோழர். இவர் தமிழகம் வந்துட்டு உடல்நிலை சரியில்லாமல் சரி செய்து கொண்டு ஈழம் போன பிறகு அந்த தோழர் அங்கே போகிறார். இன்னொரு குழுவில் இருக்கார். எதர்ச்சியா பார்த்த இவர் நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு என் குழுவுக்கு வந்துடுறியான்னு கேட்கும்போது, இல்லை மாத்தையானங்கிட்ட சொல்லுங்கள், அவர் ஒத்துக்கிட்டா வரேன் என்று அந்த ராவு சொல்கிறாரு. மாத்தையாவிடம் பேசி இவரை தன்னுடைய குழுவுக்கு அழைத்து போய் பல்வேறு, ஏன்னா இருந்த சிறந்த நிர்வாகி, பல்வேறு பொறுப்புகளை கொடுக்குறார். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, திடீர்னு வந்து ராவை கூப்பிடுறார். கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய வாகனத்தில் அழைச்சிக்கிட்டு, ராவு ஏன்னு கேட்கல, வரார். வாகனத்தில் ஏறி உட்காரார். பயந்துக்கிட்டே எதுக்கு கூப்பிட்றாருன்னு தெரியலன்னு வாகனம் பயணப்பட்டு போய்கிட்டே இருக்கு. 2 நாள் எல்லா முகாமுக்கும் போய்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு முகாமாக போகிறாரு. வாகனத்திலேயே கொஞ்சம் இளைப்பாடுறாரு. வாகனத்து ஓட்டி கொண்டிருக்கும் போதே லேசாக தூக்கம் வருதுன்னா தூங்குறாரு. வாகன பயணமே 2 நாள் முழுமையாக இருக்குது. இவருக்கு ஒன்றும் புரியல. ஒவ்வொரு முகாம் கூட்டு போகிறார், காட்டுறார், செய்கிறாருன்னு. 3ஆம் நாள் இந்த கடைசியாக முகாமுக்கு கூட்டு போகும்போது என்ன சொல்கிறாரு, இறங்கிக்கிட்டு தம்பி ஒன்றும் இல்லை, நீ போய் உன் வேலையை பாரு என்று சொல்லி அனுப்பி விடுறாரு. இவருக்கு புரியல. புரியாமையே நடந்து வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு தளபதிகிட்ட கேட்கும்போது தான் தளபதி சொல்கிறார், ஒரு காலத்தில் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக குறும்புகள் நிறைந்தவராக இருந்தார் பொட்டு. ஆனால் அன்றைக்கு இருந்த பொட்டு இல்லை இப்போ இருக்கிறவர். மிக நுட்பமாக தலைவர் சொல்கிற செயல்களை செய்கிறவர். உன்னை ஏன் கூட்டு போனார்னா, இந்த மாதிரியான இவ்வளோ வேலை இருக்குது, இன்னும் வெத்தனமாக இருக்கியேன்னு உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு கூட்டு போனார் அப்படிங்கிறது இருக்குல்ல. உண்மையிலே ஒருத்தரை கூப்பிட்டு நீ என்னையா இப்படி பண்ணுறதெல்லாம் சரியில்லை என்று சொல்வது வேறு. இவ்வளவு வேலை இருக்குது, சமூக பணி இருக்குது, இயக்க பணி இருக்குது, மக்களுக்கான பணி இவ்வளவு இருக்குது, நான் உட்பட பலர் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கோம், நீ இன்னும் அவ்வளோ வேகமாக போகாமல் மெத்தனமாக இருக்கியே என்பதை சொல்லாமல் சொன்னார் என்கின்ற அந்த செய்தி இருக்குல்ல, அது ரொம்ப வியப்பான செய்தி. உண்மையிலே ஏன்னா எந்த போராளி தலைவராக இருந்தாலும், அதுவும் பொட்டவர்கள்ட்ட இருந்த மிக சிறப்பு என்னென்னா, மற்ற போராளிகள்கிட்ட தலைவர்கள்ட்ட இல்லாத சிறப்பு, ஒரு தலைவராக, அந்த புலனாய்வுத்துறையினுடைய தலைவராக இருக்கிறவர் சக தோழனாக களத்தில் துப்பாக்கி ஏந்தி நிற்பார் என்பது இருக்குல்ல, அப்படிப்பட்டவரால் அந்த ஆளுமை தான் இந்த புத்தகத்தில் இருக்குது. வியந்து வியந்து நாம் பார்க்குற செய்தியாக அதுதான் இருக்குது. கண்டிப்பாக, நிச்சயமாக. இப்போ ஒரு புத்தகம் எழுதுகிறோம் அப்படின்னா, அது வந்து கற்பனையாக எழுதாமல் உண்மை சார்ந்த விஷயங்களை வச்சு, உண்மையான ஒரு தரவுகளை வச்சு ஒரு புத்தகம் எழுதுறாங்க அப்படின்னா, அந்த தரவுகள் வந்து எங்கேருந்து கிடைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. இந்த ஆசிரியருக்கு இந்த தரவுகள் எங்கேருந்து கிடைக்கப்பட்டுச்சு? நேரடியாகவே இவருடைய தொடர்பு அவங்களுக்கு, ஏன்னா அவங்க ஒரு ஊடகத்துறை சார்ந்தவர்கள் என்பதால் நம்முடைய புலனாய்வு தலைவர் பொட்டு அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. முதல் சந்திப்பிலேயே அவங்களுக்கு வந்து அதை கடந்த உணர்வு அவர் மேலே ஏற்படுது. முதல் சந்திப்பில் இதற்கு முன்னே பார்த்ததில்ல. அவரை பார்க்க கூட்டு போகிறாங்க. போய்கிட்டு இருக்கும்போதே அவர் தான் கேட்குறாரு, அறையிலேருந்து வெளியில் வந்து, நல்லா இருக்கீங்களா, உங்கள் பிள்ளைகள் வந்து பார்த்திபனும் வனிதாவும் நல்லா இருக்காங்களான்னு கேட்குறாரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அவ்வளோ பெரியவருக்கு நம்மளை எப்படி குடும்பம் தெரியுதுன்னு எல்லாம் விசாரித்து விட்டு கடைசியாக சொல்கிறார், இந்தந்த இடங்களுக்கு நீங்கள் போய் செய்திகளை சேகரிங்க, இப்படிப்பட்ட செய்திகள் இருக்கிறது, யாராவது உங்களை நீங்கள் யாருன்னு கேட்டால் நீங்கள் பொட்டுனுடைய மருமகள்னு சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அவங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ யாரும் இப்படி இருக்க மாட்டாங்க, இப்படி சொல்ல மாட்டாங்களே, சக தோழரும்பாங்க, இல்லை நமக்கு தெரிந்தவரும்பாங்க, நண்பரும்பாங்க, உறவு சொல்ல மாட்டாங்கள்ல. புலிகள் அமைப்பு இயக்கம் என்று பெயர் இருப்பதற்கான மிக முக்கிய காரணம் இந்த உறவு முறை சொல்லி அழைத்தது தான். தலைவரை எப்படி அண்ணன்னு சமூகம் சொல்லி கொண்டிருந்ததோ, மூத்தவர்கள் தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ, அந்த மாதிரி உறவுகள் சொல்லி அழைத்த மிகப்பெரிய இயக்கம் அந்த இயக்கம். அந்த கருத்தியல் அம்மான்னா மாமா, ஆமா, தாய்க்கு நிகரான ஒரு பெரும் தளபதிகளை அப்படிதான் அழைத்ததாகவும் சொல்லப்படுது புலிகள் அமைப்புல. அப்போ உறவு சார்ந்துதான், நம்ம குடும்பம், இது நம்ம வீடு, அப்போ ஈழம் என்பது நம்ம வீடு, நாம் காப்பாற்றணும் என்கிற அந்த செய்திகளோடு அன்பு மாஸ்டர் ஏற்கனவே இவங்க கூட நிறைய தொடர்பில் இருந்தவர். அவர் வந்து அந்த குழுவில் இருந்தவர், பொட்டு அவர்களுடைய குழுவில் இருந்தவர். எனவே அன்பு அவர்கள் வியந்து வியந்து பல எதை பற்றி அன்பு மாஸ்டர் அவர்கள் தளபதி பேசினாலும், பொட்டு அவர்களை பற்றி வியந்து வியந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளை சொல்லி கொண்டிருப்பதால் அவங்களுக்கு இதை மீறி அவரை பார்த்து அந்த செய்திகளை எடுக்கணுங்கிற பேராவல் வருகிறது. எனவே அவங்க நேரடி களத்தில், நீங்கள் வரலாறு இன்னொருத்தர் சொல்லி இல்லை நம்ம படித்து பல புத்தகங்கள்லேருந்து தேடி எடுத்து ஒரு தொடராக எழுதுவது என்பது வேறு. களத்தில் நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள், அவர்களை பார்க்குறோம், நாம் அவர்கள் செயல்பாடுகளை பார்க்குறோம், அவற்றை வைத்து எழுதுவது என்பது வேறில்லை. அப்படி எழுதிய மிகப்பெரிய வரலாற்று நூலாக இந்த நூல் பார்க்கப்படும். கண்டிப்பாக இது வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எழுதின ஒரு புத்தகம். அப்படி இருக்கும்போது இது எந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்களை தான் அவங்க இதில் அடிப்படையாக வச்சு இதை எழுதியிருக்காங்க
அதை பற்றி சொல்ல முடியுமா? 83கள் தொடக்கத்திலிருந்து 83களுக்கு முன்னாடியே தொடக்கம் இருக்குது. 83 எதற்கு சொல்லப்படுதுன்னா, பொட்டு அவர்களை பற்றி மையப்படுத்தி எழுதப்பட்ட புத்தகம் என்பதால் 83களில் மிகப்பெரிய தாக்குதல் நடந்து அவர் காயமுற்று அந்த காயம் சீழ்பிடித்து அப்படிப்பட்ட நிலையில் அவர் தமிழகம் கூட்டி வரப்பட்டு இங்கே வைத்தியம் செய்யப்பட்டு திரும்ப அனுப்பப்படுகிறார். அந்த காலகட்டம் தொடங்கி இறுதி போருக்கான அந்த இலக்கு வரைக்குமான அந்த மிக முக்கியமான தருணங்கள் புத்தகத்தில் கோடிட்டு காட்டப்பட்டிருக்கின்றன. நீங்கள் முழுமையான வரலாறாக இல்லைனாலும் இவை கடந்து வந்த பாதைன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த 80களிலேருந்து நீங்கள் 2010 வரைக்குமான இந்த கடந்து வந்த பாதைகளில் எத்தனை இடர்பாடுகள், அதில் இவர் எவ்வளவு சாதுரியமாக செயல்பட்டார், தலைவருக்காக எப்படிலாம் போராடினார் என்கின்ற அந்த வரலாற்று செய்திகள் இந்த புத்தகத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டை நெருங்கக்கூடிய அளவுக்கான செய்திகள் அந்த புத்தகத்தில் இருக்குது. கண்டிப்பாக. அதாவது ஈழத்தை நேசிக்கிறவங்க எல்லாருக்குமே பொட்டம்மானை பற்றி தெரியும். ஸோ அவரோட விஷயங்கள், அவரை பற்றி, அவரோட ஆளுமையை பற்றி எல்லாமே தெரியும். இந்த புத்தகத்தில் நமக்கு வெளியில் தெரியாத விடயங்கள் புதுசாக என்ன சொல்லியிருக்காங்க? இந்த நுட்பம்னு ஒன்று இருக்குது. இந்த இப்போ ஒரு தளபதி, அது புலனாய்வில் இருக்கிறவர் நெருக்கமாக இருப்பார் என்கின்ற அந்த நுட்பத்தை தாண்டி அவர் செய்த பல வேலைகள் நுட்பமாக இருக்குது. நீங்கள் ஒரு நீர் பரப்பில் கடல் குறைவாக ஆழம் இருக்கின்ற பகுதியிலேருந்து தான் இன்னொரு பகுதிக்கு பயணப்பட்டு போகணும். அவர்கள் அந்த உடையோடு துப்பாக்கிகள் உள்ளிட்ட தங்கள் பைகள் எல்லாம் சுமந்துக்கிட்டு அந்த தண்ணியில் போனால் இருக்கிற அலை அடிப்பில் எங்கே வேணாலும் திசை மாறி போயிடலாம். அதனால் என்ன பண்ணுறாரு, இவராக நேரடியாக போகிறார். இவராக களத்துக்கு என்ன இவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சிறப்பாக எது பார்க்கப்படுதுன்னா, எந்த களத்தில் ஒருத்தருக்கு சொல்லக்கூடிய வேலையை அவங்க எப்படி செய்வாங்க இல்லை செய்யணும் என்பதை தானே செஞ்சு பார்த்துக்கிட்டு அதன் பிறகு சொல்கிறார். இவர் அதற்கு பிறகு அந்த கடல் பரப்பில் இறங்கி வேகமாக போனால் அலையில் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு போகிறாங்கன்னு அங்கே பல குச்சிகள் எல்லாம் ஊனி அதில் கயிறு கட்டி அந்த கயிறை பிடித்து கொண்டே நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி பல கிலோமீட்டர் தூரத்துக்கு. அப்போ என்னென்னா, இதெல்லாம் உண்மையிலே நம்ம இது வரைக்கும் அவர் ஒரு புலனாய்வு தலைவர் என்பது மட்டும்தான் தெரியும். பல மிகப்பெரிய தாக்குதல்களில் முன்னின்று நடத்தியவர், அதுக்கு வழிகாட்டியவர்னு தெரியும். அதை கடந்து தானே போய் ஒவ்வொரு வேலையும் செய்வார், பார்ப்பார் என்பது இருக்குல்ல, அது உண்மையிலே எந்த தலைவரும் செய்ய மாட்டாங்க. இயல்பாக நமக்கு கீழே ஒருத்தர் இருந்தாவே நாம் நம்முடைய வேலையை செய்ய மாட்டோம். அதை கடந்த வேலைகளை அவர் செய்தார் என்பது ஒரு உண்மையிலேயே புதிய செய்திகள் அதில். கண்டிப்பாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த இறுதி யுத்தத்துக்கு பிறகு 2009க்கு பிறகு ஒரு 2 கருத்துக்கள் இருக்குது. பொட்டம்மான் இன்னும் உயிரோடு இருக்கிறார், இல்லை இறுதி களத்தில் மரணிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி 2 தகவல் இருக்குது. இந்த புத்தகத்தில் அது தொடர்பாக தெளிவான கருத்துக்கள் பதிவு பண்ணியிருக்காங்களா? புத்தகத்தை கூர்ந்து நான் 2 முறை இதுக்காகவே திரும்ப திரும்ப அந்த இறுதி அத்தியாயங்களை படித்து பார்க்குறேன். படித்து பார்க்குறதுல நீங்கள் அது 99 விழுக்காடு அவர் இறந்துட்டார் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் தான் புத்தகத்தில் தெரியுது. நம்மளா கெஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்க எதையும் முழுசாக சொல்லலை. அவங்க இப்படி தான் இறந்தார்லாம் சொல்ல, அந்த இறுதி நடக்கும்போது அவர் மனநிலை எந்த மனநிலையில் அவர் இருந்ததற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவங்க, ஏன்னா அவர் கூட பழகி இருக்காரா இல்லையாங்கிறது உறுதிப்படுத்த இல்லை. ஏன்னா அவங்க கூட பழகினதுனால இப்படி தான் அவர் மனநிலை இருந்திருக்கும் என்பதை தான் சாத்தியப்படுத்துறாங்க தவிர நம்ம தான் எடுத்துக்கணும். இருக்கிற சூழலை பார்த்து ஒருவேளை வாய்ப்பு குறைவு அப்படின்னு நம்ம தான் எடுத்துக்கணும். கண்டிப்பா இது ஒரு வாழ்க்கை வரலாறு அப்படிதான் நம்ம இந்த புத்தகத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்படி இருக்கும்போது இதில் நிறைய சம்பவங்கள் சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக நீங்கள் ஒரு வியந்து பார்த்த சம்பவம் இல்லைன்னா முக்கியமான சம்பவம்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? வியந்து பார்த்த சம்பவம்னு ஒரு நெருடலான சம்பவம் ஒன்று இருக்குது. ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவம் அது. என்னென்னா, தளபதி விநாயகம் அவர்கள் இவரை பார்ப்பதற்கு போகிறாரு. பார்ப்பதற்கு போகும்னா அங்கே ஒரு அறையில் கடிதங்கள்லாம் நிறைய இருக்குது, மூட்டை மூட்டையாக. கடிதங்கள் என்னென்னா, அந்த சில காரணங்களுக்காக வெளி மாநிலங்களுக்கோ அல்லது வெளியூர்களுக்கோ அது வெளிநாட்டுக்கோ அனுப்பக்கூடிய கடிதங்களை தரவு பார்த்து அனுப்புவாங்க. ஏதாவது சிக்கல் இருக்கா இல்லையா என்று புலிகள் பார்த்து அனுப்புவாங்க. அதற்காக கடிதங்கள் வந்திருக்குது. சில கடிதங்கள் அஞ்சல் இவங்க குத்தி வச்சுருக்காங்க அனுப்புவதற்கு. பல கடிதங்கள் மூட்டை மூட்டையாக இருக்குது. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு விநாயகம் அவர்கள், இவரை பொட்டு அவர்களை பார்த்து சொல்லும்போது சொல்கிறாரு, அவ்வளவு கடிதத்தெல்லாம் நம்ம அஞ்சல் ஒட்டி அனுப்பணும்னா மிகப்பெரிய பொருள் செலவாகும். அதனால் நம்ம அவ்வளோ செலவிட்டு நம்ம இது பண்ணோம்னா இந்த கடிதங்களை கொளுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த சொன்ன உடனே அம்மான் அவர்களுக்கு மிகப்பெரிய கோபம் வருது. உலகம் முழுக்க பிரபாகரன் அயோக்கியம் அப்படின்னு நம்ம தலைவரை பற்றி மக்கள் நினைக்கணும்னு நீ நினைக்கிறியா என்று கேட்குறார். அவர் புரியாமல் இருக்கும்போது இந்த நம்மளை நம்பி இந்த கடிதங்களை கொடுக்குறாங்க. இந்த கடிதம் ஒரு சிலர் எழுதக்கூடிய கடிதம் அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்பை உருவாக்குற கடிதமாக இருக்கும். இந்த கடிதங்களில் இவங்க அனுப்புவாங்கன்னு நம்பி கொடுக்குற கடிதங்களை நாம் கொளுத்திட்டோம்னா நமக்கு அவமானம் இல்லை, நமக்கு தவறான பேர் இல்லை, நம்முடைய தலைவருக்கு தவறான பேர் வரும். இந்த தவறான வார்த்தை நீ சொன்னதுனால அந்த ஒட்டுமொத்த மூட்டைகளில் இருக்க கடிதங்களையும் அஞ்சல் ஒட்டி நீ தான் அனுப்பணும், அனுப்புவது தான் உனக்கு தண்டனை என்று சொல்வார்னு ஒரு செய்தி இருக்குல்ல, அது ரொம்ப நெகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா அவங்க உண்மையிலே அந்த கடிதங்களை கடலில் போட்டிருந்தாலோ அல்லது கொளுத்திருந்தாலோ யாருக்கும் தெரியாது. ஆனால்
நம்மை நம்பி அனுப்பியவர்களுக்கு ஏன்னா அதுதான் மக்களுக்கான பணி. அதனால தான் அவர்கள் வந்து என்னன்னா, இன்னைக்கும் காலங்காலமாக ஒரு அமைப்பு நினைவு கூரப்படுகிறதுன்னா, இருந்தாலும் அவர்கள் இல்லை என்றாலும் நினைவு கூரப்படுகிறதுன்னா, அவர்கள் செய்த வேலை. ஏன்னா ஒரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பிள்ளைய அனுப்பி கொண்டிருந்தாங்க. அப்ப இவ்வளவு சாவே இல்லாத வீடு இல்ல. சொல்லப்போனா இறப்பு இல்லாத வீடுகளே இல்ல. ஆனாலும் அடுத்த தலைமுறையை அனுப்புவதற்கு தயாரா ஒரு இருந்தாங்க அந்த குடும்பம்னா, இந்த புலிகளாக இருந்தவர்கள் எவ்வளவு நேர்மையாகவும், நெகிழ்ச்சியோடும் குடும்பம் சார்ந்து நடந்தாங்கன்னு இருக்குல்ல, அது உண்மையிலே ரொம்ப நெகிழ்ச்சியானதும், நாம திரும்ப திரும்ப வியந்து படிக்கக்கூடிய செய்தியாகவும் அந்த புத்தகத்துல இருக்கு. அதே மாதிரி பொட்டம்மான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பன்முக ஆற்றல் கொண்டவர், பன்முகத்தன்மை கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இந்த புத்தகத்துல கோடிட்டு காட்டப்பட்டிருக்க விஷயம், அவரோட பன்முகத்தன்மையை பத்தி இந்த புத்தகத்துல எந்த விஷயத்தை கோடிட்டு காட்டியிருக்காங்க? நிறைய செய்திகள் காட்டப்பட்டிருக்கு. அதுல என்னன்னா, பலருக்கு தெரியாத செய்திகளாக எது இருக்கும்னா, அவர் மிகப்பெரிய எழுத்தாற்றல் மிக்க ஆளுமையாளர். இசையை ரொம்ப நுட்பமாக ரசிக்கக்கூடியவர். அந்த எழுத்தாற்றல்ல அவர் ஏற்கனவே எழுதிய 2 புத்தகங்கள் மிகப்பெரிய அளவுல அந்த கதைகள் மிகப்பெரிய அளவுல எல்லார்ட்டயும் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட கதைகள். அத கடந்து எல்லா விடயங்கள்லயுமே யார் எந்த செய்தியை சொன்னாலுமே அந்த செய்திகளை உள்வாங்கி அதற்கு அடுத்த தரவுகள் ஏன்னா புத்தக ஆசிரியர் கூட அவங்க நிறைய ஆலோசனை சொல்றாங்க. நீங்க இப்படிலாம் அத செயல்படுங்க உங்களுடைய துறைகள் என்று சொல்றாங்க. அப்ப அந்த பன்முக ஆளுமை என்பது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சராசரி மனிதனை கடந்த ஆளுமை. ஏன்னா நீங்க களத்துல நிக்கிறவங்க களத்தை மட்டுமே சிந்திச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைப்போம். ஏன்னா அதுதான் அதுக்கான நேரமும் இருக்குன்னு. அதை கடந்து அவருக்குள்ள இருந்த அந்த ஆளுமை இருக்குல்ல, அந்த எழுத்தாற்றல், அந்த இலக்கியம் சார்ந்த திறன், அந்த இசை சார்ந்த ஞானம், இவை எல்லாம் கடந்து இந்த தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தணும் என்கின்ற இந்த ஆளுமை வந்து ரொம்ப சிறந்த ஆளுமை. இந்த ஆளுமைகள் எல்லாமே நிரம்பிய மனிதராக ஐயா பொட்டு அவர்கள் இருந்திருக்காங்க. கண்டிப்பா. இப்போ இயக்கம் சார்ந்து ஒரு முக்கிய முடிவு எடுக்கிற ஒரு சூழல்ல, அந்த ஒரு பொசிஷன்ல வந்து பொட்டம்மன் இருந்தார். அப்படி இருக்கிற பட்சத்துல தன்னோட குழந்தைகள் தொடர்பா அவர் எடுத்த அந்த முடிவு இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது ஆனா கொஞ்சம் 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 நமக்கு ரொம்ப சங்கடத்தை உருவாக்கக்கூடியது தான். அதுவும் அது அவர் என்னன்னா தன்னுடைய 2 புதல்வர்களையும் மூத்த மகனையும், அடுத்த மகனையும் கொண்டு போய் அவர் எப்படி தலைவருக்கு பாதுகாப்பு அணியில இருந்தாரோ, தலைவருக்கு பாதுகாப்பு அணியில, மூத்த மகனை அங்க கொண்டு போய் சேர்க்கிறார். அதேபோல அடுத்த மகனும் களத்தில் தான் இருக்காரு. 3வது சின்ன பையன் பாலகன். அந்த படிக்கும்போது உண்மையிலே கொஞ்சம் நெருடலா ரொம்ப கண் கலங்கக்கூடிய செய்தியா தான் இருக்கு. ஒரு 3 வயது 4 வயது உள்ள ஒரு சிறுவன், கீழே இருக்கக்கூடிய பங்கருக்குள்ள பதுங்கி இருக்கக்கூடிய சிறுவன், வெளியில இருக்கிற சத்தத்தை கேட்டு புலிகள் எல்லாம் மாமா மாமான்னு என்று கூப்பிட்டு கொண்டு ஓடி வரும்போது குண்டடிப்பட்டு இறந்து போகிறாருங்கிற அந்த வருத்தமான செய்தி. ஆனா அதுக்கு முன்ன அவர்கிட்ட அம்மான்கிட்ட கேட்குறாங்க. கடல் கடந்து தோணியில போயிடுறாங்க. கடைசி இந்த பிள்ளையாவது இதா இருக்கட்டும் அனுப்புங்க என்று கேட்கின்ற போது இறுதி யுத்தங்கள் நெருங்கிய நேரத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அனுப்ப வேண்டாங்கிறாரு. ஏன்னு எல்லாரும் ரொம்ப வற்புறுத்தி கேட்டது, இல்ல குழந்தைய கூட்டிட்டு யாரோ ஒருத்தர் போவாங்க. அவங்க ஒருவேளை படைகள்கிட்ட பிடிபடுறாங்கன்னு வச்சுங்க. அந்த படைகள்கிட்ட பிடிபட்டா அதை வைத்துக்கொண்டு பிள்ளை பாசத்தை காட்டி என்னுடைய உளவுத்துறை சார்ந்த விடயங்களை எங்கிட்ட இருந்து கேட்டு எதிர்பார்ப்பாங்க. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது என்பதற்காக நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்றாரு. அது உண்மையிலே வருத்தமான செய்தி. ஆனா ஒரு சமூகத்தை, ஒரு இயக்கத்தை, அதை கடந்து ஒரு நாட்டின் விடுதலை நேசித்தவன் இருக்கான்ல, குடும்பத்தை துறந்து இந்த நாடு விடுதலை, நாட்டினுடைய பிள்ளைகள், இப்ப இந்த ஒரு பிள்ளை தன்னை மீறி கூட எதிரிக்கு பயன்படுற மாதிரி நம்ம போயிடக்கூடாது என்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காரு. இப்போ பெரும்பாலும் புலிகள் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா இயல்பாக கூட பரவாயில்ல நீங்க கூட்டு போங்க பார்க்கலாம் என்று சொல்கின்ற அந்த சராசரி வார்த்தை கூட அவர்கிட்ட வரல. ஆனா நிறைய பேருடைய பிள்ளைகள்லாம் அனுப்புறாங்க. நம்ம தளபதி விநாயகம் அவருடைய இணையரையும் அவருடைய பிள்ளைகளையும் அனுப்புறதுக்கு அவங்க போக மாட்டேங்கிறாங்க. அப்போ கூட யார் போய் அவங்ககிட்ட பேசி இல்லை நீ கூட்டிட்டு போங்க அவர் அப்புறம் வருவார்னு யார் சொல்றான்னா, அம்மானுடைய மனைவி தான் போய் சொல்றாங்க. ஆனாலும் கூட அவங்களுக்கெல்லாம் சொன்னவங்க தன் குடும்பத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்தாருங்கிறது ரொம்ப வருத்தமானதும் இன்னைக்கும் கண் கலங்கக்கூடிய செய்தியாகவும் அந்த செய்தி தான் இருக்கு. கண்டிப்பா. இப்போ பொட்டம்மானோட தியாகத்தை பத்தி நம்ம நிறைய பேசணும். அப்படி இருக்கும்போது பொட்டம்மானோட மனைவி அவங்களோட தியாகத்தை பத்தி இந்த புத்தகத்தின் வாயிலாக ஆசிரியர் சொல்லியிருப்பாங்கல்ல, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இயல்பாக என்னென்னா இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் ஆயுதம் தாங்கிய பொது வாழ்க்கையில்னு இல்லை, நீங்கள் அரசியல் களம் சார்ந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் என்னென்னா அந்த மிகப்பெரிய அவங்களுக்கான சிறப்புகள், போற்றுதல்கள், பாராட்டுதல் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதற்கு முழு முக்கிய காரணமாக யார் இருப்பாங்கன்னா அவங்க இணையர் தான் இருப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்க அவர்களை பற்றி யாருக்குமே தெரியாது. பெரும்பாலும் புலிகள் அமைப்பில் இருக்கிற எல்லோருமே என்னென்னா அந்த தாய்மை உள்ளத்தோடு தான் இருப்பாங்க. இப்போ அம்மானுடைய இணையர் வந்து ரொம்ப அக்கா என்று அழைக்கப்பட்டவங்க, அம்மா என்று அழைக்கப்பட்டவங்க, சில புலி தம்பிகளால் அண்ணி என்று அழைக்கப்பட்டவங்க, எல்லா உறவு முறையும் சொல்லி அழைக்கப்பட்டவங்க.
அந்த அத்துணை உறவு முறைகளுக்குமான அன்போடு அந்த பிள்ளைகள்கிட்ட கடைசி வரைக்கும் இருந்தவங்க. தன்னுடைய எல்லா துயரங்கள்லையும் கடந்து கூட ஒரு மிகப்பெரிய வெடி சத்தம் கேட்டால் கூட ஓடி வந்து பதறி அவர் இருக்காரா எங்கே இருக்காருன்னு தெரியலையே என்று சராசரியாக கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறவங்க. ஆனால் வீட்டுக்கு ஏன்னா அவங்க குடும்பமும் போராளிகள் குடும்பம் என்பதால் அந்த உணர்வோடைய கடைசியாக இருந்தாங்க. மூத்த மகனுக்கு ரொம்ப கடுமையான காய்ச்சல், அந்த புத்தகத்திலே ஒரு செய்தி வருது. கடுமையான காய்ச்சலோட மூத்த மகன் மருத்துவமனையில் இருக்கிறாரு. இன்னொரு புலித்தோழருக்கு திருமணம். எல்லா புலித்தோழலுக்கும் இவங்க தான் அப்பா அம்மா என்கின்ற அந்த அடிப்படையில் இருந்து அந்த திருமணங்கள் நடத்தி வைக்கிறவங்க இளம் புலித்தோழலுக்கு. அந்த திருமணத்துக்கு போகணும் என்பதற்காக இன்னொருத்தட்ட அந்த குழந்தைய பார்த்துக்க சொல்லிவிட்டு 2 பேரும் அந்த திருமணத்துக்கு போகிறாங்க. திருமணத்துக்கு போகும்போது தளபதி விநாயகம் கூட ரொம்ப கடிந்துக்கிறார். ஏன் நீங்கள் குழந்தைய இந்த நிலையில் விட்டுட்டு நீங்கள் ஏன் வந்தீங்க என்று. இல்லை நாம் வரலன்னா இன்னைக்கு புது வாழ்வு தொடங்க போகிற இந்த பிள்ளைகளுடைய என்ன நினைக்கும், உங்கள் வாழ்வு எப்படி போகும், அதனால் அந்த எல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம வரணும்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியில் கடைசி வரைக்கும் இருந்து எல்லோருக்கும் உணவெல்லாம் பரிமாறி விட்டு தான் அவங்க போகிறாங்க. முழுமையாக பொட்டு அவர்கள் தலைவரின் நம்பிக்கைக்குரியவராக இன்றைக்கும் எதிரிகள் நடுங்க. தலைவருக்கு அடுத்து யாரை பார்த்து தலைவரை விட இன்னும் சொல்ல போனால் இவர் பேரை கேட்டால் நடுங்குவாங்க இருக்குல்ல. அத்துணை பெருமைகளுக்கும் தன் உழைப்பை கொடுத்து கொண்டு இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இணையர் வச்சலா அவர்கள் தான். எல்லா இணையரும் பெரும்பாலும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க அதை கடந்து இன்னொரு படி கண்ணுக்கு எதிரே தன்னுடைய பிள்ளை இறந்து போகிறத பார்க்குறாங்க. அவங்களும் அந்த குண்டு வெடிப்புகளில் தான் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது தான் இறந்து போகிறாங்க. இவங்க தான் இன்னாரின் இணையர் என்று தெரியாமலே இருக்கிற இது இருக்குல்ல, அது ரொம்ப. ஏன்னா இன்னாருடைய இணையர்னு தெரிஞ்சால் கூட இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மரியாதையோ இல்லை வேறு ஏதோ இருக்கலாம். ஆனால் அவங்க ஒரு சராசரி புலித்தோளுடைய இணையர் மாதிரியான தங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு காட்டுலையும் மேட்டுலையும் அப்படி வாழக்கூடிய வாழ்க்கையை யாரும் விரும்பி ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க காதல் திருமணம் தான் செஞ்சுக்கிறாங்க. அவர் யாருன்னு தெரிஞ்சு தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி தான் குழந்தைகளோடு வளர்க்குறாங்க. அது உண்மையிலேயே வந்து பொட்டை எவ்வளவு நாம் உயர்த்தி அவர்களை பிடிக்கிறோமோ அதற்கு அதை கடந்து அதை விட அதிகமாக பேச வேண்டியது அம்மா வச்சலா அவர்களை தான். கண்டிப்பாக, நிச்சயமா. இந்த ஆசிரியர் அவர்களோட தனிப்பட்ட சந்திப்புகள் இருக்குல்ல, அவங்களோட அனுபவம் இருக்குல்ல, இந்த புத்தகம் எழுதுறதுக்கான அவங்களுக்கு கிடைச்ச அந்த அனுபவங்கள் இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். உண்மையிலே எல்லோருக்குமே ஏதாவது ஒரு அனுபவம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் கூட. ஆனால் என்னென்னா எல்லோரும் அதை தேவைப்படுகின்ற நேரத்தில் பயன்படுத்துவாங்க, தேவையில்லாத நேரத்தில் விட்டுட்டு அடுத்த இலக்கை நோக்கி பயணப்பட்டுருவாங்க. ஆனால் இவங்க அந்த புத்தகத்தில் தொடங்கும் போதே ஆசிரியர் அவர்கள் அந்த முன்னுரையிலே சொல்கிறாங்க, இது எல்லாம் முடிஞ்சிச்சு, இதற்கான இதை சொல்லலைனாலும் வரலாறை சொல்லணுங்கிற அந்த நோக்கம் இல்லைனாலும் அவர்களோடு பழகிய போது அவர்கள் காட்டிய அந்த அன்பு இருக்குல்ல, அந்த ஈகை இருக்குல்ல, அந்த அன்பையும் ஈகையுமாவது அடுத்தவங்கள்ட்ட நான் சொல்லணும்லங்கிறாங்க. ஏன்னா இது அடுத்தவங்களுக்கு போக வேண்டிய பாடம். நீங்கள் அந்த வீரத்தையோ அல்லது இந்த புலனாய்வினுடைய தன்மையோ நம்ம எடுத்துக்கிறோமோ இல்லையோ, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய களத்தில் நிற்கிற போராளி இவரை மாதிரியான ஒரு ஊடகவியலாளர்கிட்ட அவ்வளோ அன்பாக குடும்பத்தை சார்ந்தவர் மாதிரி தான் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் அவர்கிட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களாக பயன்படுத்தி சொல்கிற அந்த செய்திகள்லாம் இருக்குல்ல, ரொம்ப சிறந்த செய்தி. இவங்கள்ட்ட இருக்கிற அந்த சிறப்பு என்னென்னா அந்த செய்திகளை உள்வாங்கிக்கிட்டு மறந்து போகாமல் இந்த தமிழ் சமூகத்துக்கு எழுத்தாக கடத்தி இருக்கிறது இருக்குல்ல, அது மிகப்பெரிய பாராட்டுதலும் நன்றி அறிதலும் தமிழ் சமூகம் சொல்லணும்னா அம்மா சாந்தி நேசக்கரம் அவர்களுக்கு சொல்லணும். ஏன்னா தன் வாழ்க்கையில் எதையெல்லாம் பார்த்தாங்களோ கேள்விப்பட்டாங்களோ அவையெல்லாம் எழுத்துக்களாக மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுங்கிறது இருக்குல்ல, அது பொருளாதாரம் தொடங்கி பல்வேறு சிக்கல் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, குடும்பம் சார்ந்த பிள்ளைகள் இருக்குது, இவைகளை கடந்து தான் இந்த பொது வாழ்க்கைக்கு வரணும். இந்த செயல்பாடுகளை அவங்க செய்கிறாங்க என்பது மிகப்பெரியது. அடுத்தவர்கள் அதை பின்பற்ற வேண்டியது. ஏன்னா இதற்கு முன்னே அந்த துளசி செல்வன் நினைக்கிற பதிப்பாசிரியர் அவங்க இதற்கு முன்னே இன்னொரு அடுத்த வந்த புத்தகத்தில் சொல்லும் போதே சொல்லியிருக்காங்க, சிலர் எல்லாம் வந்து இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் நடந்து போச்சு, நம்ம கடந்து போவோம்னு கடந்து போவாங்க. அப்படி நான் உட்படன்னு எழுதியிருக்காங்க அவங்க அடைப்புக்குறியில், நான் உட்பட. அப்படிலாம் இல்லாமல் இந்த சமூகத்துக்கு நாம் ஏதாவது செய்யணும், நம்மால் முடிந்ததுன்னு இந்த புத்தகத்தை சாந்தி அவர்கள் கொண்டு வருவது வந்து ரொம்ப பாராட்டுக்குரியதுன்னு சொல்கிறாங்களே, அப்படி உண்மையிலேயே பாராட்டுக்குரிய செயல் என்னென்னா அம்மா சாந்தி அவர்கள் செய்த அந்த செயல். கண்டிப்பாக இந்த அறிவரன் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சுட்டு மூடும்போது உங்கள் மன உணர்வு எப்படி இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மன உணர்வு ரொம்ப இறுக்கமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லா புத்தகங்களையும் படிக்கும்போது இறுக்கமாலாம் இருக்காது. அந்த புத்தகம் படித்தோம் அதோடு முடிஞ்சிடும். இதை படிக்கும்போது ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சு. ஏன்னா இதை நீங்கள் முதல்ல ஏற்கனவே கேட்ட அந்த கேள்விகள் தான் திரும்ப திரும்ப இருக்குது, இருக்காரா இல்லையா. ஏன்னா நீங்கள் ஒரு காலகட்டத்தில் தலைவரே இல்லைன்னு இங்கே நீங்கள் அவர் உயிரோடு இருக்கும்போதே இங்கே தமிழ்நாட்டில் ஒரு செய்தி பரவி ஒரு பத்திரிகை, பார்ப்பன பத்திரிகை தினமலர்னு ஒரு பத்திரிகை இருக்குது, அது அங்கே காட்டிலேயே அவர் இறந்துட்டார், அவருக்கு சடங்கெல்லாம் பண்ணிட்டாங்க என்று எழுதிய போது திராவிட கழக தலைவர் கூட சொன்னாங்க அது கருமாதி பத்திரிகை அந்த பத்திரிகைன்னு. அப்போ ஒரு கவிஞர் எழுதினார், இதெல்லாம் கண்டித்து எழுதிட்டு வித்தகன்னு ஒரு கவிஞர் எழுதினார். அந்த வரிகள் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் சொல்லுவார், இருந்தாலும் பிரபாகரன் தனி ஈழ வித்தாவார், இறந்தாலும் எம் பெருமைக்கு அவர் ஒருவர் மட்டுமே சொத்தாவார்னு எழுதுவார்.
அப்போ நாளைக்கு இதே தான் பொட்டுக்கும். நீங்கள் நாளைக்கு ஒரு வேளை ஒரு ஈழம்னு ஒன்று மலர்ந்தா யார் மூலயமா வேணாலும் மலரலாம். நீங்கள் அரசியல் மூலமாக மலரலாம், இல்லை திரும்பவும் ஒரு ஆயுத பிரச்சனையினால் மலரலாம். ஆனால் ஈழம்னு ஒரு பெயர் வந்துச்சுன்னா அந்த பெயரிலே முழுமையாக நிறைந்திருப்பவர்களாக தலைவர் பிரபாகரன் அவர்களும் தளபதி பொட்டு அவர்களும் இருப்பாங்க என்பது இந்த புத்தகத்தை படித்து முடித்து மூடும்போது திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே நிழலாக ஆடிக்கிட்டே இருந்த அந்த வார்த்தை, என்னை அறியாமல் அப்படி இருந்தால் அந்த பேர் இப்படி தானே இருக்கும் என்று திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தையாக இது இருந்தது. ஒரு மிக சிறந்த தளபதியை பற்றிய புத்தகத்தை படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு அந்த புத்தகத்தை மூடும்போது இருக்குது. கண்டிப்பாக இந்த புத்தகம் வாயிலாக அடுத்த தலைமுறைக்கு இந்த ஆசிரியர் என்ன சொல்ல வர்றாங்க, அடுத்த தலைமுறைக்கு இந்த புத்தகத்தை எப்படி பார்க்கணும், என்ன இதிலிருந்து என்ன எடுத்துக்கணும்? நிச்சயம் அடுத்த தலைமுறை சராசரி குடும்ப வாழ்க்கையோட ஒரு கூட்டம் இன்றைக்கும் இருக்குது. அது தமிழ்நாட்டு தமிழாக இருக்கட்டும், ஈழத்தமிழாக இருக்கட்டும், தங்கள் குடும்பம், தங்கள் சம்பாத்தியம், தங்கள் வாழ்க்கைன்னு இருக்குல்ல, அதை கடந்து இப்படி ஒரு சமூகம் எதற்காக பாடுபட்டான்னு இருக்குல்ல, அவங்க வந்து தங்கள் சுகபோகத்துக்காக பாடுபடலை, தாங்கள் நல்லா இருக்கணும்னு பாடுபடலை. இன்னும் கூட பல நெகிழ்ச்சியான செய்திகளை நான் தலைவரை பற்றி, புலிகள் தோழர்களை பற்றிலாம் படிப்பேன். சோப்பு வந்து ஒரு மாதத்துக்கு குளியல் சோப்பு வந்து 1 2 தான் ஒவ்வொருக்கு இருக்குன்னா தலைவருக்கும் அதுதான் கொடுப்பாங்க. ஆனால் அவர் வந்து ஏற்கனவே இருந்த சோப்பு துணியாக அப்படியே நொறுங்கி போய் கீழே கடைசி துளியில் இருக்கும்ல, அதெல்லாம் சேர்த்து வச்சு புது சோப்பு மேலே ஈரம் படுத்தி ஒட்டிக்கிட்டு திரும்பவும், ஏன்னா அது இன்னொரு 2 நாளைக்கு வரும்னு குளிப்பாருன்னெலாம் இருக்குல்ல. இப்படிலாம் அவங்க ஒரு சமூகத்துக்காக பாடுபட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அப்படி பாடுபட்டாங்க. அதில் தங்கள் உயிரையும் துச்சமான மதித்து தலைவர் எது சொல்கிறாரோ அதை செய்யணும்னு தளபதிகள் பாடுபடுறாங்களே, அப்போ அந்த தலைவர் எவ்வளவு நேர்மையானவராக இருப்பார். அதனால தானே பாடுபடுறாங்க. அப்போ அந்த தலைவரை பற்றியும் அந்த தளபதிகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்று புத்தகாசிரியர் விரும்புவதாக நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சமூகம் இப்படிப்பட்டவர்களை பற்றி புரிந்து கொண்டு எந்த வழியிலாவது போராடி, அறவழி தொடங்கி நீங்கள் அந்த வழியில் தான் போராடணும்னு இல்லை, உங்களுக்கு தெரிந்த எந்த வழியிலாவது போராடி நமக்கான விடுதலையை வாங்கி தருவதற்கான, விடுதலை உணர்வை பெறுவதற்கான வாய்ப்பையாவது உருவாக்குங்க. நான் அடிமண்ணு திரும்ப திரும்ப காலங்காலமாக நான் சொல்லிகிட்டு இருக்கலாம் பெருமையாக, ஆனால் எனக்கு அடுத்து வரக்கூடிய என் தலைமுறை, என் சந்ததி அடிமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, அப்படி இருக்கவும் கூடாது இல்லை. நான் முட்டி போட்டுக்கிட்டு தரையில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு வரக்கூடிய என் பிள்ளைகளோ அடுத்த சந்ததியோ நிமிர்ந்து நடக்கணும்ல. அந்த நிமிர்ந்து நடப்பதற்கான உறுதியை இந்த புத்தகம் வழங்கட்டும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த புத்தகம் அப்படி ஒரு உணர்வை வழங்கினாதான், நிமிர்ந்து பார்த்தா தான் எனக்கு முன்னே என்ன நடக்குது, எனக்கான செயல் எது நடக்குது, இல்லை என்ன எது நடக்குதுன்னு தெரியும்ல. அதை தெரிந்தாவது அதை நோக்கி உங்களுடைய பயணம் அமையட்டும் என்பதற்காகத்தான் அந்த புத்தக ஆசிரியர் விரும்புகிறார்னு அந்த எழுத்துக்கள் மூலமாக நான் உணர்றேன். கண்டிப்பாக, நிச்சயமாக அறிவரன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை முழுமையாக படிச்சுட்டு தளபதி பொட்டம்மன் பற்றின ஒரு விஷயங்கள், மக்களுக்கு தெரியாத விஷயங்களை நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் உணர்வுபூர்வமாக உங்கள் உள் மனசில் என்ன இருந்ததோ அது எல்லாமே நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இது மாதிரி மீண்டும் வேறு ஏதாவது ஒரு புத்தகத்தை நம்ம முழுமையாக படிச்சுட்டு தொடர்ந்து நம்ம பேசுவோம். இப்போ நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.